வானகம் பசங்களா, ஒரு வழியா ப்ளீச்சோட டிவைபிடபிள்யூ கோர் 3 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த கான்ஃப்ளிக்ட்ன்ற அந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்குன்னு சொல்லலாம், இல்லை சீசன் சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த சீசனுக்காக இல்லை இந்த பார்ட்டுக்காக ப்ளீச் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளாக காத்திருந்தாங்கன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இதில் சில தரமான சம்பவம் நடக்க போகுது. அண்ட் அதேமாதிரி சில தரமான சம்பவத்தை வந்து சில பேர் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்தாங்க. அதில் நானும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பலை. சப்போஸ் நீங்கள் அனிமாச்சாராக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சில தரமான சம்பவம் இதில் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த பார்ட் 3யோட எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்குது. அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடில் ஸ்டார்டிங் 9 நிமிஷம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சீசன் 2ன்னு சொல்லக்கூடாது. பார்ட் 2ல் வந்து டிவைபிடபிள்யூ பார்ட் 2 முடியும் பார்த்தீங்களா, அந்த கதைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகேப் மாதிரி போட்டானுங்க. ஸோ இது பார்க்குறப்ப என்னடா இது போட்டதே போகிறான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தேன். அது ரொம்ப நான் வந்து இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன், யாரோ ஒருத்தர் அனுப்பியிருந்தார், நான் பார்த்தேன். அப்புறமா தான் வந்து ஒரு இது புரிஞ்சுது. அந்த குயின்சியை பற்றி சொல்கிறப்ப ஒரு போய் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, 900 வருஷம் 90 வருஷம் 9 வருஷம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம யூஹாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ரென்த்தை 9 வருஷம் கழிச்சு ரீகெயின் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா கரெக்டாக 9 நிமிஷம் கழிச்சு தாங்க ஸ்டார்ட் ஆகுது. என்ன மாதிரி அனிமேட் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா, அவன் ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணுற அந்த 9 வருஷமும் அது ஆரம்பிக்கிற நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா 9 நிமிஷத்தில் வந்து ஆரம்பிக்குது. அது கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சுதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த ஃபஸ்ட்டு 9 நிமிஷத்தில் நம்ம செஞ்சுமாரோட சண்டையை காட்டுறாங்க திருப்பி ரீகேப்புன்ட்டு. அதுக்கடுத்து யூஹாவாக்கும் அப்புறமா நம்ம ஹியோசுபேவும் சண்டை போகிறத வந்து காட்டுறாங்க. அதில் ஹியோசுபே வந்து தோக்கடிச்சிடும்ல, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதுக்கடுத்து 9 நிமிஷம் வந்து முடியுது. ஸோ இதுக்கடுத்து கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஹா கிட்டேருந்து ஆரம்பிக்குது. அவன் கீழே ஊந்துந்தான் பார்த்தீங்களா, அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடின்னு என்னால் இவ்வளோ தூரம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியோசுபே பின்னாடி போய் நின்றுட்டு அவனை வந்து கத்தியால் குத்துறான். ஹியோசுபே திரும்பி பார்த்துட்டு எப்பரா நீ உயிரோட இருக்கிறன்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்து நம்ம ஹாஷ்வால்த்துக்கிறான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த குயின்சி போயம் சொல்லிவிட்டு நம்ம இவர் ஹியோவாக்கு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் இவ்வளோ நேரமாக கண்ணை மூடி நின்றுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறான், அவன் கண்ணு திறந்தாண்டா இருந்துச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது வந்து கண்ணில் அந்த ஐரிஸு பியூப்பிள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று இருந்ததுங்க. அப்படி ஒன்று இருந்தப்போ தான் வந்து அவன் தூங்கியிருந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன் அவன் தூங்கியிருந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, அது ஏன் கண்ணை மூடியிருந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, அவன் கண்ணை திறந்தான் அந்த 9 வருஷம் பீரியட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணுற டைமு, அதுக்கு முன்னாடி அவன் கண்ணை திறந்துட்டான் அப்படின்னா அது வந்து அவன் பவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறது வாய்ப்பு இருக்குதான். அதனால அவன் வந்து கண்ணை மூடினா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருந்துருக்கிறான். அதை நம்ம ஹாஷ்வல்த் வந்து சொல்கிறான். அண்ட் இப்போ அந்த 9 வருஷம் முடிஞ்சதுனால அவன் கண்ணை வந்து திறந்துக்கிறானா. இப்போ நம்ம இவன் ஹியோவாக்கோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐரிஸ் பீப்புள் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று தானே இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல கண்ணிலேயே 2 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மீன் பண்ணி சொல்லியிருக்கிறானுங்க. அதுக்கடுத்து நம்ம ஹியோசுபே வந்து அவங்களோட சண்டை போகிறதுக்கு வரான் யூஹா கூட. ஆனால் அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா நவுந்துறான், ப்ரெடிக்ட் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இது எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒன் பீஸ் ஃபேன்ஸுக்கு சொல்லணும்னா நம்ம கட்டகரியோட அப்சர்வேஷன் ஆக்கி சொல்லலாம். எப்படி ஒருத்தன் பேசுறதுக்கு முன்னாடியோ இல்லைனா வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ வந்து பார்த்துருவாங்களோ ஃபியூச்சரை. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஹாக்கால் பண்ண முடியுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கட்டகரியோட எத்தனையோ மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியுது. அண்ட் அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க, நம்ம ஹாஷ்வாஸ் தான் சொல்கிறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஹாவுக்கு வந்து ஃபியூச்சரை பார்க்குறான்ல, அப்படி அவன் பார்க்குறப்ப ஃபியூச்சரில் நடக்கிற பவர்லாம் அவனுக்கு தெரியும்ல அவனுக்கு. ஸோ அவன் பார்க்குற பவர்ஸை வச்சு இவனை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான். ஸோ அவனை வந்து எதை வச்சும் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து போயிடுது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ சீன் வந்து நம்ம இஷிடா கிட்ட போகுது. இஷிடா வந்து செஞ்சுமார் கூட சண்டை போட்டுனுக்கிறான். அப்போ அவங்க சண்டை போடுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுமார் வந்து ஹாலோஸ்லாம் வர வச்சு சண்டை போடுறா, அவரோட பான்காய் உள்ளே வந்து சண்டை போட்டுனுக்கிறாங்க. ஸோ அந்த துணி அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுனுக்கிறாங்க. அப்படி போகிறப்போ ஒரு கட்டத்தில் நம்ம இஷிடா வந்து அவள் லாக் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது இஷிடாவை தொங்க விட்டுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ சீன் மறுபடியும் நம்ம யூஹா கிட்டே வருது. அவன் ஹியோசுபேகிட்ட சண்டை போட்டுருந்தான்ல, இப்போ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. யூஹாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்கிறான். அதாவது எதை பற்றினா, உனக்கு புரியல தானே எப்படி நான் உயிரோட வந்தேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியல, அதே மாதிரி நீ வந்து எப்படி சாவ போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியல தானே, எப்படி தோக்க போகிறேன்னு உனக்கு புரியல தானேன்ற மாதிரி யூஹாவுக்கு வந்து ஹியோசுபேகிட்ட வந்து கேட்குறான். அப்போ ஹியோசுபே வந்து நான் சாவ போகிறேன்னு நீ நினைக்கிறியான்ற மாதிரி சொல்லிட்டு, என்னோட பவர் வந்து கருப்பு, அதாவது பிளாக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா பிளாக்குமே எனக்கு தான் சொந்தம், நீ பார்க்குறதே ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கிற ட்ரெஸ்ஸு, அதை வச்சு நான் தோக்கடிக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இதுக்கடுத்து அவன் என்ன
பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு புரியலங்க. அதான் பாட்டு பாடுறான், அது வேறு விஷயம். பாட்டு பாடுறது வந்து புரிஞ்சுது. பட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பான்காய் மாதிரி இருக்குது. ஆனால் ஆல்ரெடி பான்காய்ன்னு சொல்லிட்டு வேற ஒன்று யூஸ் பண்ணியிருப்பான். அப்புறம் இது வந்து பான்காயா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. அது வந்து எனக்கு புரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து அவன் ஒரு பாட்டு பாடுறான். பாட்டு பாடிட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுக்குனாவோட மேலோரன் ஸ்ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கே. நம்ம இவன் ஹியோசிபை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு, ரொம்ப ஆடாதரா கருப்பெரும்பு, எப்படியும் நீ வந்து போன வாட்டி தப்பிச்சிட்ட, ஆனால் இந்த வாட்டி நீ மிஸ் ஆக மாட்ட. இந்த ஸ்ட்ரெயின் வந்து ஒன்று உருவாக்கிறான் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்யூச்சரில் 100 வருஷமாக, அதாவது 100 வருஷம்னு வச்சிங்களேன், 100 வருஷத்தில் எத்தனையோ சோல் ரீப்பர்ஸ் வந்து சாவாங்கல்ல, அவங்கள அதை வச்சு கட்டினதா சொல்கிறான். எனக்கு வந்து கரெக்டாக புரியல. நம்ம சொன்ன மாதிரி அதை வச்சு பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்ல வரான். அவன் அதை பேசினே இருக்கிறான். அவன் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூவாக்கு வந்து அவன் அடுத்து என்ன சொல்ல வரானோ அதை இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான். ஸோ அதை கேட்டோன்னே ஹியோசிபை வந்து ஷாக் ஆகிடுது. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஹாஷ்வெல்த் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் பார்க்கறத வச்சு அவரை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, அதை நம்ம யூவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியோசிபைகிட்ட சொல்கிறான். அப்புறம் விஷயம் மறந்துட்டாங்க. அவனோட ஷிஃப்ட்டுக்கு இது பார்த்தீங்களா ஏன்னு சொல்லிட்டு, அந்த ஏன்னா என்னன்னா தி ஆல்மைட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூவாக்கோட ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி ஆல்மைட்டி. ஸோ இதை வந்து நம்ம ஹியோசிபை கிட்ட சொல்லிட்டு ஹியோசிபை வந்து அவன் அட்டாக் பண்ண வரான். அவன் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியல நம்ம யூவாக்கு. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியோசிபை வந்து பாட்டாக பிச்சிக்கிறான்றதை விட வெடிச்சு செதறிட்டான்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஸோ இதோட சீன் வந்து அங்கே முடிஞ்சிடுச்சு. இப்போ சீன் வந்து நம்ம இஷிடா கிட்ட வருது. இஷிடா செஞ்சுமாரியோட சண்டை போட்டிருந்தான்ல, எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஓவர்ஃப்ளோ ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அவனுக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டி வச்சிருந்தால, அதுலேயே அவன் ஃப்ரீ ஆகிட்டு கீழே இறங்குறான். அப்போ செஞ்சுமாரி வந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறா. அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இது உன்னோட பான்காய் தானே, யார் இப்போ மாட்டினுக்கிறான்ற மாதிரி அவன் கேட்குறான். செஞ்சுமாருக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா சுற்றி பார்த்தா எந்த இடத்துல நம்ம இஷிடா தொங்கியிருந்தானோ அந்த இடத்துல இப்போ செஞ்சுமாரி வந்து பார்த்தீங்கன்னா தொங்கின்னு இருக்கிறா. ஸோ அதுக்கடுத்து நம்ம இஷிடா வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து போட்டு தள்ளிடுறான். இது பார்த்து வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா செஞ்சுமாரி வர பார்த்து சூப்பராக இருப்பாளா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிடுறான். அவள் வந்து செத்துடுறா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் 0 மொத்தமாகவே செத்துட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து மீதி பேர் வந்து செஞ்சுமாரிட்ட வேறு இடத்துல சண்டை போட்டிருந்தாங்கல்ல, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூவாக்கு வந்து எங்கே இருக்கிறானோ அங்கே வந்துடுறாங்க. அப்போ ஹியோசிபை வந்து சாவடிச்சான்ல, அங்கேருந்து ஒரு கோடு போட்டான் பார்த்தீங்களா, 2 கோடு, இதுக்குள்ளே நான் சாவடிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னான்ல. இப்போ நம்ம ஹியோசிபோட தலை வந்து கிடக்குது. அந்த இடத்துலேருந்து அந்த கோட்டுக்கு வந்து யூவாக்கு வந்து நடக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 அடி தாங்க இருக்குது. அவன் சொல்லியிருப்பான் 3 ஸ்டெப்ஸோட ஷார்ட்டராக நீ வந்து சாவன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை செத்துருக்கிறான். ஸோ இதுக்கடுத்து அவன் வந்து நடந்து சோல் கிங் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டெலாம் ஃபார்ம் ஆகுது. அவன் நடந்து போகிறான். அங்கே வந்து நம்ம சோல் கிங் வந்து இருக்கிறாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியோகோ முண்டோக்காக இருந்தாலும் சரி, இல்லை சோல் ரீப்பர்ஸ் சோல் சொசைட்டியாக இருந்தாலுமே சரி, இல்லைனா வந்து அந்த ஹியூமன்ஸ் வாழறாங்கல்ல அங்கேயா இருந்தாலுமே சரி, இந்த 3த்துக்குமே அவர் தான் கிங்கு. ஆனால் அந்தாலும் பார்க்குறதுக்கு அது எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு கரெக்டாக. அவர் ஏதோ ஒரு அடைச்சி வச்சுக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு கிறிஸ்டலுக்குள்ளே அவர் இருக்கிறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. எப்படி அவருக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் தெரியல. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாரு. அங்கே வந்து நம்ம யூவாக்கு வந்து போகிறான். ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து இச்சிகோ கிட்ட போகுது. இச்சிகோ அப்புறம் இனோவே யோரிச்சிலாம் வந்து வந்திருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு ராக்கெட் வழியாக. ஸோ அவங்க ஒரு வந்து லேண்ட் ஆயிடுறாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம ஹியோசிபை கடகத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம இச்சிகோவுக்கு குரல் கேட்குது. என் பேரை சொல்லி இச்சிகோன்ற மாதிரி கேட்குது. இவன் என்னடான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முழிக்கிறான். அதுக்கடுத்து என் பேர் சொல்லி இச்சிகோன்னு சொல்லிட்டு நம்ம ஹியோசிபை வந்து சொல்கிறான். அப்போ நம்ம இச்சிகோ ஹியோசிபை இச்சிபேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டு ஹியோசிபை வந்து பாட்டாக கடந்தான்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மு போட்டு ஓட்ட வச்ச மாதிரி ஒன்று சேர்ந்துடுறாங்க. எல்லாம் வாயை பொழுதுன்னு பார்க்குறாங்க. எப்படா இது நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்து முழிச்சுனுக்கிறப்ப அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே அந்த பவரே வந்து பார்த்தோன்னா ஒருத்தனோட பேரில் தான் இருக்குது. ஸோ நீ என்னோட பேரை சொன்னப்ப உங்ககிட்டேருந்து நான் கொஞ்சம் பவர் எடுத்துன்னு திருப்பி நான் உயிருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் உயிரோட. அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல இவங்களோட கான்செப்டே. அதுக்கடுத்து இச்சிகோ நீ தான் யூவாக்கை வந்து தடுக்கணும். நான் வந்து உயிரோட வந்துட்டேன். ஆனால் என்னோட பவர் திரும்பி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அவன் அதுக்குள்ளே என்னென்னமோ பண்ணிவிடுவான். சோல் கிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு. அப்போ தான் அந்த மீதி இருக்கிற 3 வேர்ல்டுமே வந்து தப்பிக்கும். நீ வந்து அவனை தடுத்தாவணும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இச்சிகோ வந்து நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு யூவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறான். ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து ஷார்ட்டாக ஒரு இடத்துக்கு போகுதுங்க. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கியோருக்கு கிட்ட போகுது. அவன் வந்து நடந்து போகிறான் ஒரு இடத்துக்கு, நடந்து போயிட்டான். அவனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐசன் வந்து இருக்கிறான். அதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. வேறு எதுவும் காட்டல. நம்ம கியோருக்கு வந்து ஐசனை பார்க்க போய்க்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் வந்து கட் ஆகிடுது. ஸோ இதுக்கு அடுத்து திருப்பி நம்ம யூவா கிட்டேயும் சோல் கிங் கிட்டேயும் வருது. அப்போ யூவாக்கு வந்து என்ன பண்ணுறான்னா கத்தி எடுத்து சோல் கிங் குத்துறான். குத்திட்டு என்னோட அப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ நம்ம சோல் கிங்கோட பையன் தான் யூவாக்கு. அவன் ஏன் அவரை கொல்றான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோல் கிங்கை கொண்டுட்டான். அதாவது குத்திட்டான், செத்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் கரெக்டாக தெரியல. ஸோ இதுக்கடுத்து என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த எபிசோட் பார்த்தப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் ஷார்ட்டாக இருந்தாலுமே, ஏன்னா 9 நிமிஷம் ரீகேப்லேயே போயிடுச்சுல்ல, பட் இப்படி இருந்தாலுமே நிறைய தரமான சீன் வந்து இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேனோ இதே மாதிரி
தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ளீச் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இல்லை தெரியும்னா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ப்ளீச்சோட எபிசோடு 1 வந்துடுச்சு, பார்ட் 3 எபிசோடு 1 வந்துடுச்சு, பார்த்தியா இல்லையா எப்படி இதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.